வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சேவைகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் ஆய்வொன்றை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. காடுகளுக்கு தீ வைப்போரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட எகிப்து ஜனாதிபதி முர்சி அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகளுடன் சந்திப்பொன்றில் ஈடுபட்டுள்ளார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சேவைகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் ஆய்வொன்றை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஆய்வு நடவடிக்கை களுத்துறை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். பஸ் மார்க்கங்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் அதன் மூலம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு கிடைக்கும் வருமானம் ஆகியவற்றை கணக்கிடும் வகையில் இந்த ஆய்வு நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். காடுகளுக்கு தீ வைப்போரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீஸ் நிலையங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். காடுகளுக்கு தீ வைப்போருக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இதற்கமைய வனாந்தரங்கள் கட்டளை சட்டம், வனஜீவராசிகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் பொது உடைமைகள் தொடர்பான சட்டம் ஆகியவற்றின் கீழ் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றாடல் கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டியது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு என தெரிவித்த அவர், திட்டமிட்ட வகையில் காடுகளுக்கு தீ வைத்து இயற்கை சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் தொடர்பில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். காடுகளுக்கு தீ வைக்கும் விசமிகளை கண்டுபிடிப்பதற்கான சுற்றி வளைப்புகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். DNS சேஞ்சர் எனப்படும் வைரஸ் தாக்கத்திற்கு இலக்கான கணனிகள் மூலம் இன்று முதல் இணையதள வசதிகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு இந்த கணனி வைரஸ் இனங்காணப்பட்டதாக மொரட்டுவ பல்கலைக்கழக கணனி விஞ்ஞான பீடத்தின் பேராசிரியர் கிஹான் டயஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் மேலும் சில தரப்பினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த வைரஸை உருவாக்கியவர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து DNS சேஞ்சர் வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாகவும் பேராசிரியர் கிஹான் டயஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த வைரஸ் தாக்கத்திற்கு இலக்கான கணனிகளில் இணையதள வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கு முற்படும் போது அது வைரசுடன் தொடர்புடைய வேறொரு இணையதளத்துக்குள் பிரவேசிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வைரஸினால் சுமார் 5 லட்சம் கணனிகள் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதற்கமைய அந்த கணனிகளில் இருந்த வைரஸை அழிக்கும் நடவடிக்கையை அமெரிக்க அதிகாரிகள் மேற்கொண்டு வந்ததாகவும் தற்போது பெரும்பாலான கணனிகளிலிருந்து அந்த வைரஸ் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் கணனி விஞ்ஞான பீடம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அமெரிக்க அதிகாரிகள் இன்றுடன் அந்த நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்துள்ள நிலையில் இதுவரை வைரஸ் அகற்றப்படாத கணனிகளில் இணையதள வசதிகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பிரச்சினைகள் இருக்குமாயின் www.dcworg என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆலோசனைக்கு பின்பற்றுமாறு மொரட்டுவை பல்கலைக்கழக கணனி விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் கிஹான் டயஸ் மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக மேல் மாகாண வைத்திய அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளை வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய விசேட பயிற்சி நிலையம் ஒன்றை
நீர்கொழும்பு வைத்தியசாலையில் ஸ்தாபிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தொடர்பில் விசேட நிபுணத்துவம் பெற்ற வைத்திய அதிகாரிகளினால் இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ்போஸ் தொகுப்பு அடுத்து. இந்த இனிய காலை பொழுதில் இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வணக்கம்.